அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாமிய தேடலில் ஓர் எழுச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய நாளில் மூதூரை சேர்ந்த மனாருல் ஹுதா லேடிஸ் அரபிக் காலேஜிலேருந்து 2 மாணவிகள் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் சலாம். அவங்களோட பேர் இஸ்ஹாக் ஃபாத்திமா ஹஸ்னா. அவங்களோட பேர் ஃபாத்திமா ஜுமான். 2 பேருமே சேம் கிளாஸா மதரசால? இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கோம். எப்படி இருந்துச்சு? நல்ல சுவாரஸ்யமாகவும் நிறைய தேடி படிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இன்னைக்கு நீ வந்திருக்கிறீங்க, நல்லா உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன். ரெடியாக தான் இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி போகலாமா? வெல்கம் பேக் டு த ஷோ த வின்னர் சீசன் 5. இந்த நிகழ்ச்சிக்கு மூத்தூரை சேர்ந்த மனாருல் ஹுதா லேடிஸ் அரபிக் காலேஜ்லேருந்து 2 மாணவிகள் வந்திருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷனுங்களை சொல்ல முடியுமா? உங்கள் பேர்? எனது பெயர் ஹுஸ்னா. நான் மதரசாவில் 3ஆம் தரத்தில் படிக்கின்றேன். நீங்கள் அப்போ வந்து மூத்தூர்லே தான் பிறந்த இடம்? சரி. நான் பேர் ஃபாத்திமா ஜுமானா. நான் வந்து மனாரகுதா மதரசாவில் ஓதிட்டிருக்கிறேன். நான் வந்து புத்தக மதரசாவில் ஹாஃபிலா முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து கிதாப் வந்து எங்களோட ஊரில் நான் செய்யுது. அப்படியா? நிகழ்ச்சிக்கு ஹாஃபிலா ஒரு ஆள் வந்திருக்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த நிகழ்ச்சி இங்கே வரணுமென்று நீங்கள் நினச்சதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து நான் இந்த வின்னர் நிகழ்ச்சியை நிறைய தரம் பார்த்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணுமென்று ஆசைப்பட்டு நான் வாய்ப்பு கிடைக்கல. எங்கிற மதரசா மூலம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னும் மேலதிகமாக நம்மளோட அறிவை வளர்த்துக்கொள்றதுக்காக. சரி. நீங்களும் மூத்தூர் மதரசா? அதே மதரசா. 2 பேரும் சேம் கிளாஸ். போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு 15 கொஷின் கேட்கப்படும். இதில் வந்து நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால், 5 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. நீங்கள் 10 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்ட் மணி 30,000 பணப்பரிசு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 15 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 1 lakh வரைக்கும் நீங்கள் வந்து வின் பண்ணிவிட்டு போகலாம். இதில் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு விட தெரியாட்டி நீங்கள் 2 லைஃப் லைன் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒன்று, கால் ஃப்ரெண்ட் மூலமாக உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சருடைய உதவியை நாடலாம். இன்னொன்று வந்து கம்ப்யூட்டரோட ஹெல்ப். அப்படின்னு சொன்னால் 4 ஆப்ஷனில் 2 தவறான ஆப்ஷனை வந்து ரிமூவ் செய்யப்பட்டு சரியான 2 ஆப்ஷனை வைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எது வரைக்கும் வின் பண்ணிட்டு போக போகிறீங்க? ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஆர்வத்துக்கெல்லாம் கூலி தரட்டும். நிகழ்ச்சி போகலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷன் இதோ. மறதியாக நோன்பாளி ஒருவர் சாப்பிட்டு விட்டால் அவர் ஆப்ஷன் ஏ நோன்பை விட்டு விட வேண்டும், ஆப்ஷன் பி நோன்பை தொடர வேண்டும், ஆப்ஷன் சி முனைந்து வாந்தி எடுக்க வேண்டும், ஆப்ஷன் டி இன்னொரு நாளில் நோன்பு நோட்க வேண்டும். நோன்பை தொடர வேண்டும். மறதியாக சாப்பிட்டேன். நோன்பை தொடர கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி நோன்பை தொடர வேண்டும். கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்களா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி நோன்பை தொடர வேண்டும். சரி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இது சம்மந்தமாக படிச்சிருக்கிறீங்களா? எப்படி ஹதீஸ்? நோன்பை பிடிச்சி மறதியாக சாப்பிட்டோம்னா அது நோன்பு வந்து தொடர பிடிக்கணும். ஏன்னா வந்து அல்லாஹ் தான் அவரை உண்ணவும் வைக்கிறான், அல்லாஹ் தான் அவங்கள பருகவும் வைக்கிறான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க வாந்தி எடுக்கணும், கையை போட்டு முனைஞ்சி வாந்தி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் சொன்னது போல் நோன்பை தொடரலாம். அடுத்த கொஷின் போகலாமா? உங்களுக்கான கொஷின் நம்பர் 2. முதலில் ஸ்தாபிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் அரபிக் கல்லூரி. இலங்கையில் முதலில் ஸ்தாபிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் அரபிக் கல்லூரி. ஆப்ஷன் ஏ பின்பாஸ் அரபிக் கல்லூரி, ஆப்ஷன் பி கல்லெளிய அரபிக் கல்லூரி, ஆப்ஷன் சி இப்னு உசைமின் அரபிக் கல்லூரி, ஆப்ஷன் டி ஆயிஷா சித்திகா அரபிக் கல்லூரி.
முதலில் ஸ்தாபிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் அரபிக் கல்லூரி. இது ஒரு பழைய மதரசா சம்பந்தமாக கேட்கப்படுது. நல்ல 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு உறுதியான முடிவை தரலாம். பழமையான மதரசா, முதலாவது மதரசா. கன்ஃபார்மா கேள்விப்பட்டீங்களா இந்த மதரசாக்கள்? ஆ கேள்விப்பட்டீங்க. புதுசாக இருக்குது. அப்போ இது வந்து ஸ்தாபிக்கப்பட்ட முஸ்லீம் பெண்கள் அரபிக் கல்லூரி முதல்ல. அப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக வரலாம்னு நினைக்கிறீங்க? ஹுஸ்னா கல்லெலிய லாக் செய்யலாமா? சரி. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லெலிய கல்லூரி. ஹுஸ்னா நீங்கள் சொன்ன விட சரியா? பிள்ளைன்னு சொன்னால் பக்கத்துலேருந்து அடி வரும், அப்படி தானே? கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி கல்லெலிய கல்லூரி. ஹுஸ்னா சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சரியான ஆன்சர் பண்ணிடலாட்டி என்ன நடந்திருக்கும்? அடித்தான் நடந்திருக்கும். சரி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது பெண்கள் ஆரம்ப கல்லூரி கல்லெலிய கல்லூரி என்று சொல்லப்படுது. இப்னு உசைமின் எல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட மதரசாக்கள். 13-14 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மதரசாக்கள். பின்பாஸ் அதற்கு முன்னாடி, ஆயிஷா சித்திக்காலம் அதற்கு முன்னாடி. புதுசாக கேள்விப்படாத மதரசான்னு வரும்போது அது ஆரம்ப மதரசாவாக இருக்குமா? நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அது ஒரு தவறான இது பதில் மாதிரி யோசிச்சிங்க. ஆனால் நீங்கள் சரியாக யோசிச்சிங்களோ அதில் தான் விட வந்திருக்குது. ஹுஸ்னா சரியாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கொஷன் நான் போகலாமா? இதோ உங்களுக்கான அடுத்த கொஷன் நம்பர் 3. இன்னல்லாஹ லா யஸ்தஹில் மினல் ஹக். இந்த கூற்று எந்த நபித்தோழியால் கூறப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் சத்தியத்தை கூற வெட்கப்பட மாட்டான் என்று சொன்ன அந்த செய்தி இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக் எந்த நபித்தோழியால் கூறப்பட்டது? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த செய்தி? படிச்சிருக்கிறீங்க. ஹுஸ்னா அமைதியாக இருக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. உம்மு சுலைம். ஆப்ஷன் சி உம்மு சுலைம். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. சொன்ன ஆன்சர் சரியா? சரி, கன்ஃபார்ம். படிச்சிருக்கிறீங்களா? கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. அல்லாஹ் வந்து சத்தியத்தை சொல்ல வெட்கப்பட மாட்டான்னு சொல்லி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபிகள் நாயகத்திட்ட கேள்வி கேட்பாங்க. பெண்கள் குளிப்பு சம்பந்தமான சில கேள்விகள், அதாவது பெண்களுக்கு தேவையான அந்தரங்க கேள்விகளை நபிகள் நாயகத்திட்ட வந்து கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்களாம், பெண்கள் அதாவது அல்லாஹ் சத்தியத்தை சொல்ல வெட்கப்பட மாட்டான் என்று தான் ரசூலுல்லாஹ் என்ன இருந்தாலும் ஒரு ஆண் இருந்தாலும் மார்க்க தெளிவுக்காக வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய உம்மு சலமா கூட என்ன செய்வோம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நபிகள் நாயகத்துடைய மனைவி கூட முகத்தை இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ற மாதிரி முகத்தை இப்படி மூடிக்கொள்வாங்களாம். அப்போது இவங்க மார்க்கம் படிப்பதற்கு நாம் வந்து வெட்கப்படக்கூடாது. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து வின நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. பல தடைகள், குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு வெட்கம் என்ற ஒரு உணர்வு இருக்குது, எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி வெளியே வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹதீஸ். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவாக அன்சாரி பெண்மணிகள் அந்த வெட்கத்தை விட்டுட்டு மார்க்கத்தை படிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க. அப்படி என்று சொன்னால் மார்க்கம் படிக்கிறதுக்கோ அல்லது வந்து கேள்வி கேட்குறதுக்கோ அவங்க வந்து தயங்கல்ல, முன்னுக்கு போய் நின்று கேள்வி கேட்டு படிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாங்களும் நம்முடைய மார்க்க கல்விகளை பெண்களாக இருக்கக்கூடியவங்க வெட்கப்படாமல் நம்ம படிக்கணும் என்றது வந்து அழகான ஒரு செய்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு. சரி, கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மனாருல் ஹுதா என்ற மதரசாலேருந்து வந்திருக்கிறீங்க, சரிதானே? உங்களுடைய மதரசா எப்படி, என்ன மாதிரி, அங்கே எப்படி இப்போ கல்வி கற்றுக்கொண்டு வர்றீங்க? எங்களோட மதரசா வந்து கஷ்டமான ஒரு பிள்ளைகளை வச்சு தான் அது நடத்தப்படுது. எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க?
99 பேர். நீங்கள் கிரேட் 3யா? சரி சரி. அது வந்து எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மாதிரி ஒன்றும் எங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படியா? இப்போ இது ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக எங்கள் மதரசாவும் நாங்களும் வளர்ச்சி அடைங்க. மதரசாவில் வந்து இப்போ ஹாஸ்டல் ஆக்குறது இப்போ பார்ட் டைம் மதரசா தானே போய்த்து வர்றது சரியான கஷ்டம். அது வந்து ஹாஸ்டல் ஆக்குறதுக்கு நிறைய பேர். நீங்கள் அப்போ அங்கே மதரசாவில் பார்ட் டைம் படிக்கிறீங்க, தங்கி படிக்கிறது இல்லை. அது என்ன டைம்? அது காலையில் 7 மணிக்கு போனால் 5 மணிக்கு வரும். அப்படியா? சரி சரி. போய்த்து வர கஷ்டம் வந்து அது வந்து ஹாஸ்டல் ஆக்குறதுக்கு செஞ்சு பண்ணிக்கிறேன். ஆனால் நிறைய உதவிகள் தேவைப்படுது. பாத்ரூம் கட்டுறது, நிற்கிற நிறைய வேலைகள். தூரத்துலேருந்தெல்லாம் வராங்க மதரசாக்கு. நடந்து வர சைக்கிளில் வர கஷ்டம். சரி, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உங்களுடைய இந்த முயற்சி மூலமாக பெரிய ஒரு பரக்கத் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க, நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய மதரசா இன்னும் முன்னேறணும், இன்னும் பல மாணவிகளை உருவாக்கணும் என்றது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்குது. நீங்கள் இந்த வின நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் உங்களோட மதரசாலேருந்து. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இதோ உங்களுக்கான கொஷன் நம்பர் 4. கணவன் இறந்து விட்டால் மனைவி எத்தனை நாள் இத்தா இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 1 மாதம், ஆப்ஷன் பி 4 மாதம் 10 நாட்கள், ஆப்ஷன் சி 3 மாதங்கள், ஆப்ஷன் டி 4 மாதங்கள். 10 நாட்கள். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி 4 மாதங்கள் 10 நாட்கள். 2 பேருமே கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க. சரியாக இருக்குதா பதில்? படிச்சிருக்கிறீங்க. இதா சம்பந்தமாக ஏதாவது தெரியுமா? கணவன் மரணித்த வந்து பெண்கள் 4 மாதமும் 10 நாட்கள் தரிக்கணும். அதே மாதிரி மனைவி வந்து முகத்தில் பிள்ளறிய கொலை மூத்தாகினா பிள்ளை கிடைக்க வரைக்கும் தரிக்கணும். அதே மாதிரி தலாக் சொல்லப்பட்ட பெண் வந்து 3 மாதம். சரியாக சொல்கிறீங்க. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி 4 மாதங்கள் 10 நாட்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இதா பொதுவாக கணவன் இறந்தாங்கன்னு சொன்னால் 4 மாதங்கள் 10 நாள், 4 மாதம் 10 நாள் இதாக இருப்பாங்க. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெள்ளையரண்டு எல்லாமே இருக்கணும். அவங்க தொட்டா வெள்ளை, படுத்தா வெள்ளை, தூங்கினா வெள்ளை, அவங்க சுற்றி ஃபுல்லாகவே எல்லாமே வெள்ளை நிறத்தில் இருக்கணுமென்றெல்லாம் ரூல் போட்டு எத்தாவுடைய சட்டத்தை இறுக்கி வச்சிருக்கிறாங்க எங்களோட சமூகம். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அப்படி வைக்கல. இஸ்லாம் என்ன சொல்கிறது, இதான்னு சொன்னால் கவுண்ட் பண்ணுறது. 4 மாதம் 10 நாளில் வந்து அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த நாளில் வந்து தன்னுடைய கணவனுடைய இறப்புக்காக 4 மாதம் 10 நாட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கவலைகளை வெளிப்படுத்துகிற விதத்தில், அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கேற்ப அவங்க வந்து 4 மாதம் 10 நாள் இருப்பாங்க திருமணம் முடிக்காமல் இருப்பதற்கு. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த காலக்கெடுவில் வந்து குறிப்பாக நகைகள், ஆபரணங்களை அணிய மாட்டாங்க, அணியக்கூடாது. இளநிறங்கள், லைட் கலர்ஸில் ஆடைகள் அணியலாம். வெள்ளையில் தான் ஆடை அணியணும் என்றது எந்த ஒரு திணிப்பான ஒரு சட்டமும் இல்லை. இளம் கலர், அதாவது லைட் கலரில் டார்க் இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆடைகள் அணியலாம். தேவை ஏற்பட்டால் வெளியே கூட போயிட்டு வரலாம் என்றது ஹதீஸ்களில் இருக்குது. ரசூலுல்லாஹ்கிட்ட கூட ஒரு முறை வந்து இத்தால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வியாபாரம் செய்கிறதுக்காக வெளியிலே செல்லலாமா? ஒரு சில விமர்சனங்கள் வருது வெளியே போகக்கூடாது என்ற மாதிரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாராளமாக நீ வியாபாரம் செய்கிறதுக்கு வெளியில் போ, அதனால் நீ உழைத்து மக்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஊக்குவிக்கிறாங்க. தடை இருந்தால் வேணாமென்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதை ஊக்குவிச்சிக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தேவை ஏற்பட்டால் பெண்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வெளியில் போயிட்டு வரலாம். இதால் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த முகமூடி எடுத்தான் போகணும் அப்படி என்ற ஒரு ரூல் எதுவுமே இல்லை. நம்ம வளமைய இஸ்லாமிய ஆடையோடு நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இஸ்லாமிய ஆடைகளோடு பெண்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வெளியில் போகிறது கூட அனுமதி இருக்குது. இதுதான் இதாவுடைய சட்டமாக இருக்குது. ஹாஃபிலா, நீங்கள் எங்களுக்காக வேண்டி ஒரு கிராத்தொன்று ஓதி காட்ட முடியுமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس
والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. அல்ஹம்துலில்லாஹ். அழகான வாய்ஸ் உங்களுக்கு, அதுவும் ஒரு அல்லாஹ் செய்த ஒரு பெரிய அருள் உங்களுக்கு. அல்லாஹ் அழகாக ஓதக்கூடிய ஓதலை வந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதாக ஹதீஸ்கள் இருக்குது. எனவே பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு. 4 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இதோ உங்களுக்கான 5வது கொஷன். இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் மணி கிடைக்கும். அதாவது 10,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. சரியா சொல்வீங்களா? பார்ப்போம். கொஷன் நம்பர் 5. நல்ல பெண்கள் இவர்கள் என அல்லாஹ் யாரை பார்த்து குர்ஆனில் கூறுகிறான்? ஆப்ஷன் ஏ தர்மம் செய்யும் பெண்கள், ஆப்ஷன் பி நோன்பு பிடிக்கும் பெண்கள், ஆப்ஷன் சி தொழும் பெண்கள், ஆப்ஷன் டி கற்பொழுக்கமான பெண்கள். ஆப்ஷன் டி லாக் செய்யலாம். கன்ஃபார்ம்? ஷுவர்? நல்லொழுக்கம். லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி கற்பொழுக்கமான பெண்கள். சரியா நீங்கள் சொன்னது? கற்பொழுக்கத்தை கற்பொழுக்கத்தில் பாதுகாத்து சரி. படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் சொன்னது சரியா பிள்ளையான்னு சொல்லி பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல்ட் ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி கற்பொழுக்கமான பெண்கள். கரெக்ட் ஆன்சர். 10,000 பெறுமதியான ஃபிக்ஸ்ட் மணியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. 5 கேள்விக்கும் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பயம் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள். இது இந்த நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இதை வந்துடுவீங்களா? இல்லை, நான் வந்து இந்த விண்ண நிகழ்ச்சி நிறைய பார்த்துருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. சரி சரி சரி. நீங்கள் 5 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி இருக்குது. அடுத்த கொஷின் போகலாமா? இதோ உங்களுக்கான 6வது கொஷின். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ். இந்த துவாவை எந்த நபி கேட்டார்கள்? என்னுடைய கவலையும் சஞ்சலத்தையும் உன்னிடமே முறையிடுகிறேன். இந்த துவாவை எந்த நபி கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ யாக்கூப் நபி, ஆப்ஷன் பி மூசா நபி, ஆப்ஷன் சி இப்ராஹிம் நபி, ஆப்ஷன் டி ஈசா நபி. யாக்கூப் நபி. கன்ஃபார்ம்? கவலை கஷ்டத்தையும் படிச்சிருக்கிறீங்களா? குர்ஆனில் வாசிச்சிருக்கிறீங்க. யூசுஃப் நபி சம்பந்தமா? கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? ஹுஸ்னா ஜுமான சொன்ன ஆன்சர் கரெக்டா? கரெக்டா? இப்போ ஜுமான பிள்ளைய சொன்னால் ஹுஸ்னா அடிப்பீங்களா? அப்படியா? லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாக்கூப் நபி. எப்படி? கரெக்டா ராங்கா? லாக் செஞ்சாச்சு. கம்ப்யூட்டர் ரிவீல்ட் ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ யாக்கூப் நபி என்றது மிக சரியான பதில். நீங்கள் சொன்னது போல் யூசுஃப் நபியினுடைய அந்த இழப்பு, அவங்க சிறு வயதில் யூசுஃப் நபி யாக்கூப் நபி வந்து இழந்து கொள்கிறாங்க. அவங்க வந்து கிடைக்கும் வரைக்கும் அழுது கொண்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட மக்கள் வந்து கேட்பாங்க, நீங்கள் யூசுஃபை நினச்சி அழுதுகிட்டே இருப்பீங்களா என்று சொல்லி மக்கள் அவங்களோட பிள்ளைகள் கேட்குற அளவுக்கு ரொம்ப அழுவாங்களாம். அப்போது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க, என்னுடைய கவலைகளையும் சஞ்சலத்தையும் அல்லாஹ்விடமே நான் முறையிடுகிறேன். மிக அழகான ஒரு துவா. எங்களோட வாழ்க்கையில் என்ன கவலை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ரப்புட்ட நம்ம வந்து முறையிடுறது வந்து ஒரு அழகான ஒரு அந்த இடம். நம்ம ஆறுதலுக்கு யாருமே இல்லைன்னு நினைப்போம், யாருமே இல்லை. அதே மாதிரி நாங்கள் அந்த சில விஷயங்களை சிலவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில நேரம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. எல்லாத்தையும் கணவராக இருந்தாலும் சரி அல்லது பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ரப்புட்டு சொல்லலாம் இல்லையா? என்ன கஷ்டம் வந்தாலும், யாரெல்லாம் எனக்கு இப்படி தான் நடக்கணும்,
என்னுடைய மனம் இப்படி விரும்புது, நான் இதன் மீது ஆசை வச்சிருக்கிறேன், நான் ஒரு இலக்கை நான் அடையணும்னு விரும்புகிறேன், என்னுடைய தேவையை நீ நிறைவேற்று என்று சொல்லி எங்களோட ரப்புட்ட உரிமைகளோடு பிரார்த்தனை செய்ய முடியுமெண்டா அழகான ஒரு எங்களோட உரிமை அது. அதனால் நம்ம அந்த சொல்லும் போதே அந்த மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. என்னுடைய கவலைகளையும் சஞ்சலம் உன்னிடமே முறையிடுறேன் யா அல்லாஹ், நீ எனக்கு அதற்கான பதிலை தந்துருன்னு சொல்லி. அழகான பிரார்த்தனை தானே. அடுத்த கேள்வி போகலாமா? இதோ உங்களுக்கான கொஷின் நம்பர் 7. காலுறைகள் மீது பிரயாணிகள் எத்தனை நாள் மசூ செய்யலாம்? ஆப்ஷன் ஏ 5 நாட்கள், ஆப்ஷன் பி 3 நாட்கள், ஆப்ஷன் சி 4 நாட்கள், ஆப்ஷன் டி 2 நாட்கள். லாக் செய்யலாமா? பிரயாணிகள் எத்தனை நாள் சாக்ஸ் மீது மசூ செய்யலாம்? ஹுஸ்னா 2. பி. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி 3 நாட்கள். நீங்கள் சொன்னது சரியா? படிச்சிருக்கிறீங்களா மசூ சட்டம்? ஆ சொல்லுங்கள். பிரயாணிகள் வந்து தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் காலுறை மீது மசூ செய்யணும். தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பம் வேற பிரயாணிகள் செய்யலாம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி 3 நாட்கள் மசூ சட்டம். பிரயாணிகளை பொறுத்தல், அதாவது நாம் சொக்ஸுக்கு மீது மசூ செய்யலாம் சொக்ஸை கலட்ட தேவையில் உழுவெடுக்கும் போது. இது உள்ளூர் வாசிகளாக இருந்தோம்னா, உதாரணமாக நம்ம சொந்த ஊரில் எங்கேயும் பிரயாணம் பண்ணலை என்று சொன்னால் இதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது. உழுவோடு அந்த சொக்ஸை நம்ம அணிஞ்சிருக்கணும். உழுவெடுத்த நிலையில் தூய்மையான நிலையில் சொக்ஸை நம்ம போட்டு, இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு 5 மணி இன்றைக்கி அசரில் இருக்கிறோம். 5 மணியில் இருந்து அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் சொக்ஸ் மீது நம்ம உழுவெடுக்கும் போது சொக்ஸை கலட்டாமல் அதற்கு மேலே நாம் என்ன செய்யலாமண்டா மசூ செய்யலாம். மேற்பகுதியில், கீழ்ப்பகுதியில் சொக்ஸுக்கு அதாவது சொக்ஸ் நம்ம போட்டோம்னா அதோட மேற்பகுதிக்கு நம்ம மசூ செய்யலாம். இது உள்ளூர் வாசிகளாக இருந்தாங்கண்டா, நம்ம உள்ளூரில் இருக்கிறோம். ஆனால் கண்டிஷன், உழுவெடுத்த நிலையில் நம்ம போட்டிருக்கணும். உழுவெடுக்காமல் நம்ம சொக்ஸ் போட்டிருக்கிறோம்னா இப்போ அந்த சலுகை யூஸ் பண்ண முடியுமா? உழுவெடுக்கும் போது கண்டிப்பாக சொக்ஸ் கலட்டி தான் ஆகணும். ஆமாம், நாங்கள் உழுவெடுத்த நிலையில் சொக்ஸ் போட்டிருந்தோம்னு சொன்னால் சொக்ஸுக்கு மீது என்ன செய்யலாம்? மசூ செய்யலாம் ஒரு நாள். இது நம்ம உள்ளூரில் இருந்தோம்டா. இதே நம்ம பிரயாணிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் இவங்க அந்த சலுகையை 3 நாட்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் சொன்னது போல் 3 நாட்கள் அவங்க என்ன உழு என்ற அந்த சுத்தமான நிலையில் சொக்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் 3 நாட்கள் தொடர்ந்து அவங்க உழுவெடுக்கும் போது சொக்ஸை கலட்ட தேவையில்லை. அதற்கு மேலே நம்ம என்ன செய்யலாம்? மசூ செய்து கொள்ளலாம். ஆனால் குளிப்பு கடமையாக்கப்பட்டதாக இருந்தாங்கன்னா இந்த சலுகை யூஸ் பண்ண முடியாது. உழுவுன்ற நிலையில் அவங்க சொக்ஸ் போட்டிருந்தாலும் குளிப்பு கடமையாக இருந்துட்டாங்க அப்படி என்று சொன்னால் அவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? அவங்க அந்த சலுகை யூஸ் பண்ண முடியாத நிலையாக இருக்கும். அவங்க கல்லாட்டத்தான் வேணும். கல்லாட்டித்தான் அவங்க தூய்மைப்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. அடுத்த கொஷின் போகலாமா? இதோ உங்களுக்கான கொஷின் நம்பர் 7. காசிதியா யுத்தம் யாருக்கிடையில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில், ஆப்ஷன் பி முஸ்லிம்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையில், ஆப்ஷன் சி முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில், ஆப்ஷன் டி முஸ்லிம்களுக்கும் பனு குறைலா குலத்துக்கும் இடையில். தெரியுமா? படிச்சிருக்கிறீங்களா? படிச்சில்ல? வரலாறு சீரா அப்போ உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? 2 பேர்த்துக்கும் நஹு. உங்களுக்கு அதுதான் 2 பேர்த்துக்கும் அதுதான் பிடிக்கும். இது சீரா சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன படிக்கல வர்றது. என்ன ஆன்சர்? சி. ஆப்ஷன் சி லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? வரலாறு பாடமெல்லாம் மദ്രസல இருக்குது. யார் உங்களுக்கு படிச்சு தரது? மாலிமா பார்த்து கொண்டு இருப்பாங்கண்ணா. நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா இல்லையா? இந்த யுத்தம் படிக்கல.
வாசிக்கல. லாக் செய்யலாமா நீங்கள் சொன்ன ஆன்சரை? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி முஸ்லிம்களுக்கும் பார்சியர்களுக்கும் இடையில் நடைபெற்றது என்று சொல்லியிருக்கிறாங்க. காசிதியா யுத்தம். இப்போ நீங்கள் பிள்ளையா சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? வெளியே போகிறது தான். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஜுமானா படிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்சர் பண்ணீங்க? இல்லை, அது மற்றதெல்லாம் வந்து தெரியும். ஒரு யுத்தத்துக்கு தெரியாது. எப்படியோ ஜுமானா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இந்த யுத்தம் ஹிஜ்ரி 14 நடக்குது. நீங்கள் சொன்னது போல் முஸ்லீம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் நடைபெற்றது. பாரசீகர்கள் இதில் தோற்கடிக்கப்படுறாங்க, முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கப்படுது. குறிப்பாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தான் இதற்கு தலைமை தாங்கி இந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. வாசிச்ச ஞாபகம் இருக்குதா? இப்போ வாசிச்ச ஞாபகம் வருது. அபி வக்காஸ் வந்து யுத்த சம்பந்தமாக பார்த்துப்படல. இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. என்ன மாதிரி எப்படி நீங்கள் உணர்றீங்க? இதை இன்னும் படிக்கணும்ன்றதே உங்களுக்கு சீரா சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய படிங்க. நீங்கள் வரலாறு பாடங்கள் படிக்கும்போது எங்களோட உள்ளத்துக்கு நிறைய மாற்றங்கள் வரும். நாங்களும் இப்படி இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்கும்போது எங்களோட உள்ளத்தில் ஒரு ஸ்ட்ராங் வரும், ஈமான் உணர்வு வரும். இப்படியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க இஸ்லாத்துக்காகப்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், சந்தித்த கொடூரங்கள் எல்லாம் பார்க்குற நேரம் நாங்கள் வந்து அந்த அவங்கள்ட்டேருந்து பெரிய படிப்புன்னு எடுத்துக்கொள்ளோம்னா அவங்கள்ட்டேருந்து பொறுமை என்ற ஒரு குணம். பொறுமை தான் மெயின். இன்றைக்கு உலகத்தில் எந்த மனுஷனுக்காக இருந்தாலும், அது வந்து பேரண்ட்ஸ்டேயாக இருக்கட்டும், இல்லாட்டி மாணவர்களுக்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளாக இருக்கட்டும், பொறுமைன்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அந்த பொறுமையை நம்ம மீறும்போது பல பிரச்சனைகளை சந்திப்போம். அந்த வகையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பொறுமை என்ற ஒன்றை பிடிச்சதுனால தான் இன்றைக்கும் அவங்கள உயர்ந்து பேசுகிற அளவுக்கு நம்ம மதிக்கிறோம். தியாகம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஏராளமான நிறைய படிங்க, தேடுங்க. இந்த நிகழ்ச்சி அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமையுது. அடுத்த கொஷின் போகலாமா? உங்களுக்கான 9வது கொஷன் இதோ. இமாம் நாசுருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லா அவர்கள் எப்போது மரணித்தார்கள்? ஆப்ஷன் ஏ 1985, ஆப்ஷன் பி 1964, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1999. உஸ்னா அமைதி இருந்து பதில் சொல்லுங்க தானே? சொல்லுங்கள், என்ன ஆன்சர் வரும்? 1950, 1900, அதுதான். படிக்கல, படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எதில் ஒர்க் செய்வோம்? ரெண்டு பேரும் ஒரு சரியான ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. 50-50. கம்ப்யூட்டர் 50-50 உதவியை நாடுறாங்க. டியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி 1999. ஹுஸ்னா லைஃப் லைன் எடுத்து நீங்கள் விட சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சும்மா சரி ராங் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கண்டா ஜுமானா என்ன செய்வீங்க? தனியாக கவனிப்பானா? கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி 1999. ஹுஸ்னா சைலண்ட் கில்லைன்னா நீங்கள் தனியாக கவனிப்பான்றது வந்து விளங்குது. ஜுமானா உண்மைக்குமே நீங்கள் தனியாக கவனிக்கத்தான் வேணும். சரி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இமாம் நாசுருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லா அவங்க வந்து ஹதீஸ் துறையில் ஒரு சிறந்த வல்லுநராக இருக்கிறார். இவர் 1999 மரணிக்கிறாங்க. இவரை பொறுத்தளவில் தற்காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு அறிஞராக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? அடுத்த கொஷன் போகலாமா? இதோ உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஷன், 10வது கொஷன். இதுக்கு நீங்கள் சரி ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30,000 பெறுமதியான பணம் பரிசு இருக்குது. கிடைச்சா பாதி பிரித்து கொள்ளுங்க. அப்படியா? மதரசாவுக்கு கொடுப்பீங்க. வின் பண்ண காசை மதரசாவுக்கு கொடுக்க வந்திருக்கீங்க. அப்படியா? அதுக்கான வாய்ப்பு. சரி பார்ப்போம். உங்கள் நல்லெண்ணத்துக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இதோ உங்களுக்கான 10வது கொஷன். மாதா ஹசிரல் ஆலமு
பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன. இப்புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ இமாம் அபுல் ஹசன் அலி ரஹிமஹுல்லா, ஆப்ஷன் பி இமாம் ஹசனுல் பன்னா ரஹிமஹுல்லா, ஆப்ஷன் சி இமாம் அபுல் அலா மௌதூதி ரஹிமஹுல்லா, ஆப்ஷன் டி இமாம் ஜவுசி ரஹிமஹுல்லா. தெரியுமா? படிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு லைஃப் லைன் இருக்குது, கால் அ ஃப்ரெண்ட் மூலமான ஒரு லைஃப் லைன் இருக்குது, யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு ஆன்சர் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் யோசித்து சொல்வீங்களா? ஹுஸ்னா உங்களோட உதவியை நாடுறா ஜுமானா, இதுக்கும் ஹுஸ்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுவா போலண்டு. சி லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி இமாம் அபுல் அலா மௌதூதி. ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஷன், 30,000 ரூபா பெறுமதியான பணப்பரிசுக்கான கொஷன். நீங்கள் வந்திருக்கிறீங்க, நல்லா நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, 2 பேருமே நல்லா ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. வீண் பண்ண காசை கூட மதரசாக்கு நீங்கள் கொடுக்குறதாக சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களோட நல்ல எண்ணத்துக்கு கூலி தருவான். இந்த கேள்விக்கும் ஆன்சர் சரியாக பண்ணணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். சரியாக பண்ணியிருப்பீங்களா? பண்ணியிருப்பீங்களா? இருக்கலாம். ஆலிமா சொன்ன விட சரியா பிழையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடு சந்தோஷம் காட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க, சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து
எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு Welcome back to the show, The Winner Season 5. Computer, reveal the answer please. Option A, இமாம் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹிமஹுல்லா அவங்களுடைய தான் புத்தகம். அவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு சம்பந்தமாக ஏன் முஸ்லிம்கள் வீழ்ந்தாங்க, வீழ்ந்ததுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் என்னெல்லாம் இழப்புகள் இருந்திருக்குது, முஸ்லிம்கள் மீண்டும் எழ வேண்டும் என்று சொல்லி, அதுவும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவங்களோட வாழ்க்கை அமையணும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இதை எழுதினவர் இமாம் அபுல் ஹசன் அலி நத்வின்னு சொல்லக்கூடியவர். 10வது கொஸ்டனுக்கு நீங்கள் ராங்கான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களை போன்ற மாணவிகள் பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இதன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் மேலதிகமாக படித்து மீண்டும் இந்த இடத்துக்கு வரேன் இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களை சிறந்த ஆலிமாவாக, சிறந்த தாயாவாக பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் உங்களோட கல்வியை நீங்கள் முடிக்கிறதுக்கு நான் துவா செய்கிறேன். உங்களோட மதரசா இன்னும் வளர்ச்சி அடையணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சிறந்த ஒரு பேச்சாளராக, சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க, வெறுமனே நம்ம வந்து மார்க்கத்தை வாயளவில் நிற்காமல் சொல்லளவில் மாத்திரம் நிற்காமல் எங்களோட வாழ்க்கை மூலமாக மக்கள் படிப்பினை பெறுறதுக்காக பேச்சிலையும் சரி, நடையில், உடையில் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அது மாதிரி முடிந்த அளவில் குர்ஆனோடு சம்மந்தப்படுத்தி நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொள்ளணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். எனவே மிக அழகான ஒரு கண்ணியமான மாதம். இந்த மாதத்தை நாங்கள் முற்று முழுதாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகவும் சிறந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டமைக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இதோ உங்களுக்காக ஷார்ட் நியூஸ் வழங்கும் 10,000 பெறுமதியான பணப்பரிசு. எங்களோட நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டமைக்காக ஷார்ட் நியூஸ் உங்களுக்காக வழங்குது.